ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான கேரட் பர்ஃபி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரெசன்ட் வைப்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஒரு பவுலில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி 3 நறுக்கி வச்ச கேரட்டை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ கேரட் நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச கேரட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு 3 ஏலக்காய் சேர்த்து இது போல் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச கேரட்டை ஒரு பவுலில் போட்டு 1 கப் சர்க்கரை, அரை கப் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேனை வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கேரட் மிக்ஸை பேனில் சேர்த்து அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கூடவே 5 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நெய் தடவி வச்ச பட்டர் பேப்பர் மேலே நாம் குக் பண்ண கேரட்டை போட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வேற பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பர்ஃபி எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேரட் பர்ஃபியை ட்ரை கோகனட் பவுடரில் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சுவையான கேரட் பர்ஃபி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.